கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 191. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவர் வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புப்பா. அவர் தம் சிறராலே உன்னை மூடுவார். அவர் சட்டம் கீழே அடையாளம் பூழுவார். அதனோட சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் மாடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மெத்தி நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உணமகத்திரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகியால் பொல்லாப்பு நேரிடாது. உனக்கு வாதையின் கூடாரங்கள் அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்களிடாதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தின் மேல் சர்வத்தையும் மிதித்து விட. ஆனானத்தில் வாஞ்சாயிருக்கிறபடி அவனை நான் ஒன்றடைத்து அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படி அவனை நான் ஒன்றடைத்தில் வைப்பேன். அவன் என்னை கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தி நானே அவன் கூட தான கணம் பண்ணுவேன். நீடித்தல் அணுக்கலாம் திருப்தியாக்கி நச்சுப்பேன், அவனுக்கு காமிப்பேன். சங்கீதம் 103. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழுமை நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, அவசர சகல பாகம் வருவதை அவர் என் அக்கிரம் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் மனமாக்கி உன் பிராணனை அழிக்கி விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இறக்கையினாலும் முடிசூட்டி உன் நன்மையினால் வாயத்தி தேகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிறார். அவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் இஸ்ரவேல் திகிரிகளை இஸ்ரவேல் புத்திருக்கும் தெரியபண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கனிந்து கொள்வார். அவர் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சங்கீதம் 117. ஜாதிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 118. கர்த்தரை துதிங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வராக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வராக. என் நெருக்கத்தில் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறார் சொல்வராக. என் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் உருக்கும் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணியவர்கள் நடுவில் கர்த்தர் பேரில் பற்றலாது நலம். என் சத்துருகளில் சரிகட்டத்திலே காண்பேன்.
மனுஷனை நம்பதே பாருங்க கத்தரி பேசி இருப்பது. அதனால் எல்லா ஜாதிய பிரபுகளை நம்பதே பாருங்க எல்லா ஜாதியாரும் பிரபுகள் நமக்கினும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பது. அதனாலும் எல்லா ஜாதியாரும் உன்னை வளைத்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். 119 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தமத்தால் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி அவருடைய முழு இதயத்தோடு தேடியவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர் வழிகள் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உன் பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி உன் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். சங்கீதம் 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய்யுதர்களுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமா தப்பியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தலைமை கிடைக்கும். ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதேரின் கூடாரங்கள் அண்டிகளே குடியிருந்தது போதும். சமாதானத்தை பகைக்கிற இடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள். 124:1 எனக்கு ஒத்தாசை வரும் பழங்குறை நேராக என் கண்களை ஏறுகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலரிடத்தை காக்கிறவு வருங்க. இது இஸ்ரவேலை காக்கிறவு வருவதுமில்லை தூவதுமில்லை. கர்த்தருனை காக்கிற கர்த்தர் உன் அளவுதலை நல்லாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இருளே நல்லாகிலும் உன்னை சேதப்படுத்ததில்லை. கர்த்தருனை காக்கிற கர்த்தரும் வளவுதில்லை நல்லாயிருக்கிறார். கர்த்தர் உன் எல்லாத்தையும் காக்கிற கர்த்தர் உன் வரைக்கி கப்பார். கர்த்தர் உன் ஆத்மா காப்பார். கர்த்தர் உன் போக்கியும் மரத்தையும் கொண்டு காப்பார். சங்கீதம் 124. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தாவே, அவருடைய கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடைய விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நம் ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லராக. அவனுடைய பாவங்களுக்கு பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம் ஆத்துமா தப்பிச்சு. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்துக்கு உள்ளது. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயப்படுகிறது அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளில்
பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டாளிகளில் கண் தரும் ராஜை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியில் சுற்றிலும் ஒரு மரக்கன்று போல் இருப்பார்கள். இதோ ராக்காலங்களில் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமே வாழ்வை காண்பாய். நீர் உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 134 ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தின் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாம் கர்த்தரை சோதியுங்கள். உங்கள் கைகளில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை சோதியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 6 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே வாழ்நாள் நீடித்திருக்கும். உன் தகப்பனையும் தாயும் காணப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலே பேதனிலே அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல எங்கள் சரீரத்தின்படி எஜமான்களாக இருக்கிறவங்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபட மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷனுக்கு பிரியமாயிருக்கிற போல விரும்பலாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுவாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கின்ற நன்மையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து பலவன் அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். வேதவான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்து உங்களுக்கும் அவளுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அறிந்து அவரிடத்தில் பட்சாபாதம் இல்லை என்று அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின்படி வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென்.